Hi, hello all. Welcome back to நம்ம வீட்டு cricket. In ICC T20 World Cup 2026 over ஆயிடுச்சு. Now we are entering into a cricket carnival அப்படின்னு சொல்லலாம். Yes, Indian Premier League IPL 2026 is back. 3 months full excitement, போட்டி, சண்டை, இதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆடிட்டு கிளாஷஸ் எல்லாமே பார்க்க போறோம். Yes, IPL 2025 RCB 18 years drop முடிச்சு விராட் has won a cup. RCB fans for a பெரிய treat. And now we are entering as RCB is entering as defending champions. But RCB title win பண்ணாலும் lot of changes have happened. Auctions has made some teams better quality and so new teams சொல்ல முடியாது. New players in new teams, new players in new teams ன்னு சொல்லலாம். So yes, such a wonderful tournament இருக்க போகுது. 3 months it's gonna be amazing. We have to see lot of crickets. நிறைய cricket இருக்க போகுது. So yes, let's do maximum. We'll try to upload as much as videos as possible. Yes, let's straight into video. First, நம்ம வந்து இன்னைக்கு இந்த week of ஒரு set of videos is full of IPL team analysis தான் பார்க்க போறோம். Starting from the north. நாங்க வந்து இப்போ first north ஸ்டார்ட் பண்ணா it is Delhi Capitals. I think we're gonna start with Delhi Capitals. Yes, let's start into the video. Yes, Lakshman, Delhi Capitals, new players included. Team stronger. What do you think? Yeah, so welcome back, dear friends, again. So IPL section, Sweta introduced பண்ண மாதிரி perfectா. So IPL fever has started already. So 2 weeks ago, India World Cup win பண்ணிட்டாங்க. So அதே மாதிரி there will be lot of hype around IPL. So அதோட டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் பார்க்கலாம். ஸோ அனாலிசிஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஸ்குவாட்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பேட்ஸ்மேன்ல பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப ஷார்டேஜாக தான் இருக்கு. இந்தியன் ஓப்பனர்ஸ் இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் ஈஸியர் டு சூஸ் as far as I am concerned. ஏன்னா ஐ வில் கோ வித் KL ராகுல் அண்ட் அபிஷேக் பொரேல் as my ஓப்பனர்ஸ். ஏன்னா இதுல என்ன பொறுத்த 4 ஆப்ஷன் தான் இருக்காங்க மொத்த டீம்லயே ஓப்பனர்ஸ். பத்தும் நிசங்கா, பென் டக்கெட், KL ராகுல், அபிஷேக் பொரேல், இவங்க 4 பேர் தான் ஃபிட் அண்ட் ஓப்பனர்ஸ். அதுல வந்து ஐ வாண்ட் கோ ஃபார் நிசங்கா ஆர் டக்கெட் ஃபார் த டைம் பீயிங். ஏன்னா நான் பின்னாடி வந்து காட் சம் ஃபாரினர்ஸ் லைன்ட் அப், அதனால ஐ வாண்ட் ஸ்பேஸ் ஃபார் ஃபாரினர்ஸ். ஏன்னா அபிஷேக் பொரேல் எனக்கு அந்த ரோலை கொடுத்துருவாரு. ஓப்பனிங்ல வந்து நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம், லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கூட நினைக்கிறேன். குயிக் ஃபயர் 25-30 அடிக்கக்கூடிய பிளேயர் அவர், பவர் பிளேயர். அதுவும் டெல்லி சின்ன கிரவுண்டு இருக்கும், டெல்லி கிரவுண்டு அடிச்சாலே பால் போயிடும். ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 or 12 அப்படி வந்தா கூட எனக்கு போதும். ஐ எம் ஓகே வித் அபிஷேக் பொரேல். ஸோ ஐ வில் ஓப்பன் வித் அபிஷேக் பொரேல். KL ராகுல் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா அவர் வந்து இஸ் கோயிங் டு பி தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். நீங்க ஜெனரல் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா யுவர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஷுட் பேட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ். அதனால ஓப்பனிங்ல ஐ வில் ஸ்லாட் ஹிம். அண்ட் ஓப்பனிங்ல இஸ் காட் a very good track record. KL ராகுல் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்க. KL ராகுல் நீங்க வந்து சாலிடா 600 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் எவ்ரி சீசன். அவர் வந்து யூ வில் என்ஷூர் நான் வந்து ஓப்பனிங்ல இருந்து ஆடி கொடுத்துறேன். ஸோ 600 ரன்ஸ்க்காக ஐ வில் ஓப்பன் வித் KL ராகுல். ஓகே, ஸோ நிசங்காவும் டக்கெட்டும் ஐ வாண்ட் பிளே இன் மை 11 ஃபார் த டைம் பீயிங் ஸ்டார்டிங்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் டவுன்ல வந்து வி ஹவ் காட் சம் வெரைட்டிஸ். என்னன்னா நான் பார்த்து வச்சதுல கருண் நாயரும் இருக்காரு, நிதிஷ் ராணாவும் இருக்காரு. இதுல என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் நிதிஷ் ராணா. ரீசன் இஸ் நிதிஷ் ராணாக்கு இன்னும் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அட் நம்பர் 3. பிளஸ் நிதிஷ் ராணா ஹஸ் பீன் இன் டீசன்ட் ஃபார்ம் போன வருஷம். கருண் நாயர் அப்கோர்ஸ் ஒரு 2-3 மேட்ச் நான் சூப்பராக ஆடினார். ஐ திங்க் மும்பையோட கூட ஒரு நாக் அடிப்பா தோத்துருவாங்க ஆனால் டெல்லி. ஸோ அது மாதிரி ஹஸ் பீன் டீசன்ட் பிளேயர், அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஐ வில் ஸ்டார்ட் வித் நிதிஷ் ராணா. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்துருவார் டாப்லேயே. அப்கோர்ஸ் அபிஷேக் ஆல்ரெடி இருக்கார். ஸோ ஐ வில் ஹவ் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஏன்னா மிடில் ஆர்டர் ஃபுல்லா இட் இஸ் கோயிங் டு பி பேக்ட் வித் மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்ஸ். அதனால ஐ கோ வித் இவர். அப்கோர்ஸ் என்னோட இதில் மில்லரும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது வரும். பட் வில் கவர் தட் இந்த நெக்ஸ்ட் திங். ஸோ நிதிஷ் ராணா வந்து யூ கேன் ஆல்சோ போல் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின். அதுக்குன்னு ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்கு, ராஜஸ்தானோட மேட்ச்ல KKR ராஜஸ்தான் அவரே போலிங் போட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் 30 ரன் ஜெய்ஸ்வால். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. பார்ட் டைம் ஆப்ஷன்னா அவர் வந்து பவர் பிளே முடிஞ்சோட கூட்டு வரலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ நம்பர் 3 வில் பி ஸ்டார்டிங் வித் நிதிஷ் ராணா. ஓகே, இப்போ நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஐ வில் ஹவ் டேவிட் மில்லர். ஸோ நீங்க பாத்துருப்பீங்க, நான் வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்லயே ஐ வாஸ் டெல்லிங் டேவிட் மில்லர் சொல்லிட்டே இருந்தேன். So crisis man. So I will prefer to play David Miller as my first foreigner. So he will play at number 4. Number 6 எல்லாம் எதுக்குன்னா அவரை வேஸ்ட். நான் திருப்பி சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா are using number 5, number 6. Number 5 is okay, but I will play Miller at number 4. Stability and depthல வந்து he can be a very very huge player for giving the finishing touches. அடுத்தது வந்து நம்பர் 5ல நோ பிரெய்னர் அக்சர் பட்டேல். அண்டர் யூட்டிலைஸ்ட் ஃபார் த இந்தியன் டீம்.
அப்கோர்ஸ் அது இந்தியன் டீமோட தப்பு இல்லை. ஏன்னா இந்தியன் டீம்ல நிறைய பேர் இருந்தாங்க, ஹர்திக் பாண்டியா, தூபே, நிறைய பேர் தேவா தேர் டு ஃபில் அப் நம்பர் 5. அது பெரிய தப்பு கிடையாது. பட் இங்க வந்து ஐ வில் பிளே அக்ஷர் பட்டேல் நம்பர் 5 வெரி வெரி ஹேண்டி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாக்குறவங்க எல்லாருக்குமே. ஸோ அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன், நம்பர் 5 என்னோட. தென் நம்பர் 6 வில் பி ராம்ஸ் பெட், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஸோ கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து ஐ வில் பிளே செகண்ட் ஃபாரினர். எப்பா டெல்லி நிறைய சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்கப்பா ஸ்குவாட்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு 2020 சம்திங் ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சில இதே நான் ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அப்ப அந்த டைம்ல. டெல்லி பிளேயிங் வித் 3 ஃபாரினர்ஸ் அவுட் ஆஃப் 4 சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், அவங்க கப்ப ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து நிறைய ஃபாரினர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன்ஸா இருக்காங்க. பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, மில்லரும் ஸ்டப்ஸும் தேவ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட் ஒரு குரூஷியல் மேட்சஸ்ல. இந்த செமிஃபைனல் கூட பார்த்திருப்பீங்க, ஸ்டப்ஸ் பிளேட் டீசென்ட் நாக். கோர்ஸ் இட் வாஸ் நாட் அ வெரி பிக் நாக், பட் ஒரு ஹேண்டி கான்ட்ரிபியூஷன். ஸோ ஸ்டப்ஸ் வந்து வில் பி நம்பர் 6 ஃபினிஷர். டெல்லியில வந்து ஒரு போலிங் போடலாம், யூ கேன் ஆல்சோ போல் தேவைப்பட்டா. ரொம்ப அடி வாங்கினாங்க மீதி போலர்ஸ்னா அவங்க போலிங் போடலாம். நம்பர் 7 வில் பி அசுடோஷ் சர்மா ஃபார் மீ. அசுடோஷ் சர்மா வந்து ஹஸ் பீன் அ ரெவலேஷன். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா செமையா ஆடிட்டு இருக்காரு. க்ரோத் வந்து நல்லா இருக்கு. வெரி வெரி ப்ராமிசிங் பிளேயர். அவரை வேஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஆட வைங்க அவர் 11ல. தட் இஸ் மை கைண்ட் ரிக்வஸ்ட் டு டெல்லி. ஸோ யூ கேன் பி வெரி வெரி ப்ரூவன் ஃபினிஷர். நான் நாக்ஸ் ஆடினாரு ஒரு 1-2 இயர்ஸ் கன்சிஸ்டன்டா, லாஸ்ட் 2 இயர்ஸ். தட் இஸ் பீன் பிரில்லியன்ட். ஸோ நம்பர் 7 அசுடோஷ். நம்பர் 8 வில் பி விப்ராஜ் நிகாம் ஃபார் மீ. ஏன்னா விப்ராஜ் நிகாம் வந்து அகைன் லாஸ்ட் இயர் ஹி வாஸ் வெரி கன்சிஸ்டன்ட். கொடுத்த சான்ஸ் எல்லாம் போலிங்ல அடி வாங்கினா கூட பேட்டிங்ல ஹி வாஸ் கிவிங் சம் டீசென்ட் ஃபினிஷஸ். ஸோ நம்பர் 8ல விப்ராஜ் நிகாம் ஆடுவேன். நம்பர் 9 வில் பி மிச்சல் ஸ்டார்க். இது நோ பிரெய்னர். மிச்சல் ஸ்டார்க் வந்து உங்களுக்கு இப்பே சொல்லிடுறேன், குரூப் மேட்ச்லாம் அவரை போட்டு அடி அடிப்பாங்க, நொறுக்கிடுவாங்க. பட் ஐ ஒன்ட் மைண்ட் தட். ஐ வில் கண்டினியூ டு பிளே ஹிம். ஏன்னா ஐ நோ த இம்பாக்ட் ஹி கேன் டூ இன் த நாக் அவுட்ஸ். எந்த நாக் அவுட் எடுத்து பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கார்டும் ஹஸ் பீன் பிரில்லியன்ட். ஸோ ஆஸ்திரேலியா ஆகட்டும், இதுவாகட்டும், கேகேஆர் ஆகட்டும், whatever team he plays, he has been brilliant in the knockouts. So third foreigner for me will be Mitchell Starc at number 9. Then number 10 will be Kuldeep Yadav. இது மேபி some people may raise eyebrows. என்ன குல்தீப் யாதவ் இந்தியாலே ஆடுறது இல்லை, நீங்க எப்படி ஆடுவீங்கன்னு. பட் ஐ பேக் குல்தீப் யாதவ். ஏன்னா குல்தீப் யாதவோட ஸ்பின் வந்து will be very useful. அவரை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இந்தியா. பட் ஐ வில் பிளே இன் டெல்லி கேபிட்டல்ஸ் as நம்பர் 10. ஸோ அது வந்து அக்ஷர் பட்டேலோட குல்தீப் யாதவ் will be a very good combination. ஸோ ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி வந்துடுறாங்க along with விப்ராஜ் நிகம். ஓகே, ஸோ நம்பர் 11 வில் பி லுங்கி நிகிடி ஃபார் மீ. ஸோ இதுல வந்து வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு. ஏன்னா ஜேமிசன் பார்த்தேன், ஜேமிசன் வந்து பாரிவாளா இருக்காரு, வழங்கி தள்ளுறாரு எங்க போனாலும். ஸோ துஷ்மதா சமீரா இன்னொரு ஆப்ஷன். ஐ எம் நாட் வெரி மச் ஹைலி இம்ப்ரெஸ் அபவுட் துஷ்மதா சமீரா ஃபார் த டைம் பீயிங். ஸோ நான் வந்து லுங்கி நிகிடி ஓப்பன் பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா லுங்கி நிகிடி அட்லீஸ்ட் கரண்ட் ஃபார்ம்ல டச்ல இருக்காரு. தட் இஸ் இன் குட் டச். இப்போ நாக் அவுட்ஸ்லாம் விட்டுருங்க, அது வேற டிபார்ட்மெண்ட், தட் வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ரைட் நவ. பட் குரூப் மேட்சஸ் ஐ வில் ஸ்டார்ட் வித் லுங்கி நிகிடி. ஏன்னா ஒரு வேரியேஷன்ஸ் குட் பி ஹெல்ப்ஃபுல் இந்த டெல்லி பிச்சில். ஏன்னா ஸ்லோ பால்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, இயர் இம்பாக்ட்ஸ் வந்து ஐ காட் அன் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். அது எவ்வளவு பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியல. ஐ வில் கோ வித் ஆகிப் நபி தார். அவர் வந்து நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து எஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்து ரஞ்சி டிராஃபியை வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு. இப்போ நீங்க இஷான் கிஷன்லாம் பார்த்துருப்போம் நம்ம, ஹவு ஹி வாஸ் கேட்டிங் இஸ் domestic form into the World Cup. He was, I think, the second leading run getter நினைக்கிறேன் for India, or the first, I'm not sure. ஸோ அந்த மாதிரி டாப் ரன் கெட்டர்ஸ்ல வந்தாரு. அதே மாதிரி ஆகிப் நபிதாக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், நல்லா பிரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க அவரை. ஸோ ஐ வில் பேக் ஆகிப் நபிதார், ஒரு நல்ல ப்ரூவன் டேலண்ட். அவரை சான்ஸ் கொடுத்து ஆட வச்சாங்கன்னா, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் வந்தாங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் வேர்ல்ட் கிரிக்கெட், இந்தியன் கிரிக்கெட் எல்லாமே. ஸோ இம்பாக்ட் பிளேயர் வில் பி ஆகிப் நபிதார் ஃபார் மீ. நான் இன்ஃபேக்ட் நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வச்சிருந்தேன். முகேஷ் குமார், நடராஜன்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு 2 மேட்ச் ஆனா ஒரு 10-15 மேட்ச் இன்ஜுரி அப்படின்னு போயிடுறாரு. ஸோ அதான் ராம் சொன்ன மாதிரி ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் த ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன். ஸோ அதனால திஸ் இஸ் மை 11. யா, ஸோ these are my 11 with the impact subs. Okay. Adarsh, what will be your right combinations அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த டீம்ல, இந்த 11ல? Like you said, who will be a perfect combination, right and left combination? Bowling, we have Kuldeep and Akshar as well. Kylie Jamieson, new addition. Ashton Sharma performed well last year. So yes, உங்க காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது? நான் ஃபர்ஸ்ட் லக்ஷ்மன் 2 பாயிண்ட் சொன்னாரு. குல்தீப் யாதவ் அண்ட் ஆகிப் நபி வந்து நிறைய பேர் கான்ட்ராடிக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வுட் கான்ட்ராடிக்ட். கண்டிப்பா 2 பேரும் 11ல ஆடுவாங்க. ஏன்னா ஆகிப் நபி லாஸ்ட் 2 சீசன் 100+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லாஸ்ட் 1 இயர்ல, 1-2 இயர்ஸ்ல. ஸோ ட்ரெமெண்டஸ் நம்பர்ஸ். அதனால சான்ஸ் கொடுங்கங்கறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் யங் டான்ஸ் அப்படியே இல்ல நீங்க வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு. வேர்ல்டு கிரிக்கெட்ல எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க இவங்க 2 பேர் 11ல ஆடுறதுக்கு. யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது இவங்க 2 பேரையும். சி முகேஷ் குமாரை விட ஐ ஃபீல் ஆகிப் நபி வில் பி ஹெல்ப்ஃபுல். ஃபர்ஸ்ட் நான் பேட்டிங்ல இருந்து வரேன். ஐ வுட் கிவ் சான்ஸ் டு பத்தும் நிசான்கா ஃபர்ஸ்ட். பத்தும் நிசான்கா அண்ட் கேஎல் ராகுல் வில் பிளே. ஏன்னா பசம் நிசான்கா சம ஃபார்ம்ல இருக்காரு.
ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் him. ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை 2 பவுலருக்கு கொடுக்கறது பதிலா ஐ ஃபீல் ஒரு பேட்ஸ்மேன் கொடுத்துட்டு போலான்னு தோணுது எனக்கு. அண்ட் ஒன் டவுன் would be நிதிஷ் ராணா. என்னதான் இருந்தாலும் கருண் நாயர் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் த ஃபார்ம். நிதிஷ் ராணா would be பெட்டர். அண்ட் டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், விப்ரஸ் நிகம் இது எல்லாமே அதே ஸ்குவாட் தான். டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ், அப்புறம் அசுதோஷ் சர்மாவை நான் இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ஆட வைப்பேனான்னு எனக்கு தெரியல, பட் இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன் நான் அசுதோஷ் சர்மாவை. தேவைப்பட்டா, ஏன்னா அவங்க இருக்கிற பேட்டிங்கே ஃபர்ஸ்ட் அவுட் ஆவாங்களான்னு நமக்கு தெரியாது, இருக்கிற 6 பேரே ஃபர்ஸ்ட் விக்கெட் விடுவாங்களான்னு தெரியாது. அதுக்கடுத்து தான் அவர் வந்தாலும் அசுதோஷ் சர்மா வருவாரு. ஸோ அதுக்கடுத்து வச்சுப்பேன். அப்புறம் விப்ரஜ் நிகமும் கண்டிப்பா ஆடுவாரு. பட் நான் மிச்சல் ஸ்டார்க் பதிலா நான் லுங்கிஸ் அண்ட் இங்கிடியை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். மிச்சல் ஸ்டார்க் உட்கார வச்சுட்டு ஃபார்ம் ஓ யூ ஃபார்ம் இருக்கு. யா மிச்சல் ஐ ஸ்டார்க் வில். உட்கார வச்சிருக்கீங்க. ஆ யாரும் accept பண்ண மாட்டாங்க. நாளா இல்ல நான் ஏன்னா அடுத்து நான் நட்ராஜன் நான் எடுப்பேன் என்னோட இதுல. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler கவர்டு. போன வாட்டி ஸ்டார்க்கு 2 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அத சாரி டு இன்டரப்ட். அது வந்து லெஃப்ட் ஆர்ம் பாஸ் போட கவர் பண்ணணும்ன்றது பாயிண்ட் கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க ஸ்ட்ரீட்ல போட விடலாமே போலிங் போட்டு. பாயிண்ட் என்னன்னா, நடராஜன் இன்ஜுரிடா அவளுக்கு, இன்ஜுரி ப்ரோன்ல, ஹைலி இன்ஜுரி ப்ரோன், இஸ் நாட் இன் த பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம் ஃபார் ஷுவர். அதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும். போன வருஷம் அவங்களுக்கு சான்ஸே கொடுக்கல. ஏன்னா ஒழுங்கா இன்ஜுரியே ஆகாம ரொம்ப நாள் கழிச்சு போன சீசன்ல தான் இருந்தாரு. அதுக்கு பதிலா முகேஷ் குமாருக்கு கொடுத்துட்டாரு. ஸோ ஐ ஃபீல் ஹி டிசர்வ்ஸ் திஸ் சான்ஸ். இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் நான் ஒரு 3 மேட்சஸ் ஐ வில் பேக் him. முதல் 3 மேட்சஸ். ஏன்னா அவர் போட்டா என்ன ஆகும் நமக்கு தெரியும். ஹி இஸ் வெரி கன்சிஸ்டன்ட். அந்த யார்கர் லைன் கன்சிஸ்டன்டா என்னதான் இருந்தாலும் எல்லாரும் 40 ரன் போக போறாங்க. ஸ்டார்க் போட்டாலும் 40 ரன் போக போகுது, இவரை போனாலும் 40 ரன் போக போகுது. அதுக்கு யார் போட்டா என்ன, இதுக்கு நான் ஒரு இந்தியன் ஸ்லாட் யூஸ் பண்ணிப்பேன். இங்கிடி, ஏன்னா ஐ ஃபீல் அவர் இப்போ பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, லுங்கிஸ் அண்ட் இங்கிடி. ஸோ ஐ வுட் இட்ஸ் பெட்டர், டீமுக்கு பெஸ்ட் அதான். இதுக்கப்புறம் நீங்க அகைன் சாரி டு இன்டரப்ட். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின், அதை மட்டும் ஆன்சர் பண்ணிடு. நீ வந்து யூ வில் டிராப் ஸ்டார்க் இல்லையா இனிஷியலி? எஸ். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ எடுத்த நடராஜன் வந்து இஃப் யூ பெர்ஃபார்ம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வெளில என்ன பண்ணுவ நாக் அவுட்ஸ்ல? அவர் தான் ஆட வைப்பேன். டீம் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு யார் ஆடி ஜெயிச்சா என்ன, ஐ வுடன் பிளே ஸ்டார்க். ஐ வுடன் மைண்ட் பிளே. அவர் ஆடாமலே ஜெயிச்சா எனக்கு ஓகே தானே. அவர் ஆடினா ஆடாட்டி என்ன எனக்கு. அதோட அப்புறம் நீங்க அபிஷேக் பொரல் ஆட வச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் திங்க் நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் என்னோட லெவன்ல அவருக்கு இடம் கிடைக்கல. என்னோட லெவன்ல அவருக்கு இடம் இல்ல பேட்டிங்ல. நீ ஒபினியன் சொல்லு, நான் என் ஒபினியன் சொல்றேன். ஆமா, அதுதான் நான் பார்த்தும் நிசான்காவை பெட்டர்னு யோசிக்கிறேன். அபிஷேக் பொரல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லாப்பி ஃபீல்டர். போன வாட்டியே நம்ம பார்த்துட்டோம். ஸ்லாப்பி, ரொம்ப ரொம்ப ஸ்லாப்பி ஃபீல்டர். அவர் தான் இம்பாக்ட் சப். ஐ மீன் அவர் வெளியே தள்ளி தான் உள்ள வருவார் ஆகிப் நபி. அது என்னவோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட நிசான்கா would be impactful. அதோட எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கை விட அட்லீஸ்ட் கரண்ட் ஃபார்மை வச்சு தான் T20ல பார்க்கணும். கரண்ட் ஃபார்ம் லுங்கிஸ் அண்ட் இங்கிடிக்கு பெட்டரா இருக்கு. ஏன்னா போன வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் பவுலர் யாருமே எதிரே பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு யாருமே எதிர்பார்க்கல அத்தனை பவுலர்ஸ் இருக்கும்போது. ஸோ ஐ வில் கிவ் ஃபர்ஸ்ட் சான்ஸ் டு இங்கிடி. இஃப் பத்தும் நிசான்கா ஃபெயில் ஆனா நான் ஸ்டார்க் எடுத்துட்டு வந்துப்பேன். அபிஷேக் பொரல் பேட்டிங் ஆடுவாரு. அது ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்க்கு இதான் என்னோட 11 இருக்கும். கண்டினியூ பண்ணு. கண்டினியூ. இல்ல அவன முடிக்க கண்டினியூ பண்ணு. இல்ல அவ்வளவுதான். என்னோட இம்பாக்ட் பிளேயர் வந்து அசுதோஷ் சர்மா. பேட்டிங் தேவைப்பட்டா, பேட்டிங் தேவைப்படலனா முகேஷ் குமார், யார் வேணா ஆட வச்சுக்கலாம் பவுலரா. பட் நான் முகேஷ் குமாரை எடுத்து வச்சிருக்கேன். எப்படி 2 ஓவர் தான் போட போறாங்க யார் இம்பாக்டா வந்தாலும். Yes, நீங்க வந்து you will sit ஸ்டார்க் அவுட் சைடு பெஞ்ச்ல உட்கார வைக்கணும்னு சொல்றீங்க. ராம், உங்க ஆமா ஸ்டார் கண்டிப்பா ஆடுவாரு. பட் எனக்கு என்னமோ இதுதான் பார்க்க காம்பினேஷன் கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ராம், உங்க பிளேன்ல எப்படி ஸ்டார்க் இருக்காரா? ஸ்டாரா இருக்காரு. ஸ்டார்க் வந்து லக்ஷ்மண் ஆல்ரெடி சொல்லிட்டான். ஸ்டார்க் வந்து அந்த சிவம் டூபே பத்தி நான் சொல்லாம இருந்தோம். ஸோ என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா, சிவம் டூபே வந்து ஃபைனலுக்கு மட்டும் எழுப்பி விடலாம். அது வரைக்கும் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. ஸ்டார்க் பிளே ஆஃப்ஸ் வந்தாலே எழுந்துருவாரு. ஸோ நம்ம 2024ல பார்த்தோம், பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன் குவாலிஃபயர் 1, பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன் ஃபைனல். 2 இதுலயுமே அதுக்காகவே ஸ்டார்க் வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர், கிளட்ச் பிளேயர். ஓகே, கமிங் பேக் டு த பிளேயிங் லெவல். இந்த டீம் வந்து ஆதர்ஷும் லக்ஷ்மணும் எப்படி இவங்களை சில பிளேயர்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்காங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வந்து என்னோட ஸ்குவாட்ல வந்து ஐ வில் ஹேவ் பிருத்வி ஷா as my opener. ஏன்னா பிருத்வி ஷா வச்சு
ஒரு 5-6 மேட்ச்க்கு அவரே வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா டெல்லி மாதிரி இருக்கிற கிரவுண்ட்ல வந்து இது வந்து அவரே கேன் வின் மீ சிங்கிள் ஹேண்டடா 5 மேட்சஸ்க்கு. திஸ் டோர்னமெண்ட் வில் பி a revelation for பிருத்வி ஷா நினைக்கிறேன் நானு. சோ பிருத்வி ஷா I will have as my opener followed by லக்ஷ்மன் சொன்ன மாதிரி கிளாசிக் கேஎல் ராகுல். அந்த ஸ்டெபிலிட்டிக்காக கேஎல் ராகுல் தான் அவரோட டீம்ல பெஸ்ட் பிளேயர். அந்த பெஸ்ட் பிளேயர் ஷுட் பிளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ். அதுக்காக லக்ஷ்மன் பர்ஃபெக்டா சொன்னான். அந்த லாஜிக் படி I will have கேஎல் ராகுல் as my opener. So Shah and KL will be my openers, followed by one down Porel. One down வந்து பொரேல் வந்து அவர் கிடைச்ச இதுல கான்ட்ரிபியூஷன் வந்து இது பண்ணி டீசெண்டா பண்ணிருக்காரு. பட் இது வந்து நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறேன் ரிகார்டிங் பிருத்வி ஷா. பிருத்வி ஷா வந்து இப்போ நான் இனிஷியல் லெவன்ல I will have பிருத்வி ஷா in my initial 11. ஒரு 5 மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். 5 மேட்ச் ஒன்னும் அவர் வந்து ஒழுங்கா கான்ட்ரிபியூட் பண்ணல, if he is not able to score freely, then I will bring Rizvi. Initially I will not bring Rizvi. So initially ஏன்னா ரிஸ்வி வந்து அவர் கடைசி லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் தான் லாஸ்ட் இயர் சான்ஸ் கொடுத்தாங்க. சோ அதுல வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா ஆடி இருக்காரு ரிஸ்வி. ரிஸ்வி ஓபனிங்லாம் இல்ல ரிஸ்வி பிருத்வி ஷா ஃபாலோ கொண்டு வருவார். அப்போ கேஎல் அண்ட் பொரேல் ஓபன் பண்ணி பிருத்வி ஷா ஃபாலோ ரிஸ்வியை கொண்டு வருவார். டீம்ல சொல்றேன் ஒன்னு ஓபனர்ஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஓபனர்ஸ் வந்து ஷா கேஎல். இன்கேஸ் ஷா ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்னா தென் பொரேல் அண்ட் கேஎல் வில் ஓபன், நிதிஷ் ராணா ஒன் டவுன், அந்த மாதிரி ஆர்டர். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஷா அண்ட் கேஎல் ஓபன், பொரேல் ஒன் டவுன், 2 டவுன் நிதிஷ் ராணா வந்து he has performed decently in the middle order. Of course அவருக்கு பெஸ்ட் பொசிஷன் ஒன் டவுன் தான். பட் ஒன் டவுன் ஆல்ரெடி அந்த பொரேல் இருக்கிறதுனால வந்து 2 டவுன்லயும் நிதிஷ் ராணா he can bat handy அப்படின்னு காமிச்சிருக்காரு அவரு. அண்ட் மெயினா நிதிஷ் ராணாவை we can use him as a bowler. தேவைப்பட்டா பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டு வந்துடலாம். 1 or 2 overs will be helpful. So 2 down will be நிதிஷ் ராணா for me. Next followed by லக்ஷ்மனோட பெட்டு மில்லர் and followed by என்னோட பெட்டு பர்சனல் பெட்டு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். மில்லர் and ஸ்டப்ஸ் will be my number 5 and number 6. Number 7 I will have Aksar as captain number 7ல. Number 8 I will have Ashutosh. And இது வந்து number 9ல குல்தீப் no brainer. குல்தீப் number 9. Then 10 Stark and 11ல விப்ராஜ் நிகம் 11ல ஆட மாட்டேன். I mean 11 number 11 ஆட மாட்டேன். நான் விப்ராஜ் நிகம் வந்து கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி probably அசுதோஷ்க்கு அடுத்தபடியா I will play. So நான் என்னோட ஆர்டர் கரெக்டா சொல்றேன். ஷா, கேஎல், பொரேல், ராணா, மில்லர், ஸ்டப்ஸ், அக்சர், அசுதோஷ், விப்ராஜ், குல்தீப் அண்ட் ஸ்டார்க். இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு 11 பேர் வந்துட்டாங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயரா I will have நிகிரி ருங்கி. ஏன்னா என்னோட டீம்ல மெயின் பிளேயர்ஸே 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடுவேன். இந்த நிஷாகாக்கெல்லாம் வந்து இனிஷியலா வந்து சான்ஸ் கொடுக்கறது போல ஐ ஃபீல் நிஷாகாவோட ஷா டிஸ்ட்ரக்டிவ் ஆன் எனி டே. பிருத்வி ஷா இஸ் டிஸ்ட்ரக்டிவ். நிஷாகா வந்து ஃபார் ஸ்டெபிலிட்டி வேணா வச்சுக்கலாம். அது ஸ்டெபிலிட்டி ஆடுறது தான் எனக்கு கேஎல் ராகுல் ஆல்ரெடி இருக்காரு. கேஎல் ராகுல் ஆல்ரெடி இஸ் a ஸ்டேபிள் பிளேயர். அவர் இருக்காரு. the innings will revolve around him அப்படின்னு சொல்றது கேஎல் ராகுல் ஆல்ரெடி என் டீம்ல இருக்காரு. சோ நிஷாகாவே வந்து இது பண்ணி நீ வந்து ஸ்டேபிளா ஆடுன்னு சொல்றதுக்கு பதிலா I will have an aggressive opener ஷா. சோ ஒரு 4 or 5 மேட்சஸ் அவரே வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு he is expected to do well அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். பட் if he is not அவருக்கு ஒரு 4-5 மேட்ச் கொடுத்து பார்த்தா அவர் எதுவும் ஒழுங்கா to the best of his abilities if he is not able to perform அப்படின்னா then I will bring back Rizvi in place of Shaw. And நிகிரி 3 ஃபாரினர்ஸ் தான். இந்த ஆதர்ஷ் சொன்ன ஒரு பாயிண்ட், நட்ராஜன் வச்சு நான் ஆடுவேன். நட்ராஜனுக்குலாம் ஃபார்ம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா. அந்த 2020-2021 ஞாபகம் இருக்கு எனக்கு. 2021 சீசன்ல டிவிலியர்ஸ் வந்து சல்லுன்னு ஒரு யார்கர் போட்டு எடுப்போம். அந்த யார்கர் நட்ராஜன் எல்லாம் இப்ப போயாச்சு. நட்ராஜன் இஸ் known only for his யார்கர்ஸ். போன சீசன்ல ரேர்லி போல்ட் யார்கர், ரொம்ப ரேரா யார்கர் போட்டாரு. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா நட்ராஜன் வந்து போன சீசன்ல 7 மேட்ச் இன்ஜூர்டு. ஆதர்ஷ் ஆக்சுவலா 7 மேட்ச் இன்ஜூர்டு. அவர் வந்து இன்ஜுரி இல்லன்னு சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீம்ல இடம் இல்லன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இன்ஜுரி இல்ல போன சீசன்.
போன சீசன் ஓ ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினாங்க, வேற எதுவுமே ஆடல அவரு. ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடினாரு. அதனால எனக்கு என்ன இந்த இந்த சீசன் அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு முதல் 3 மேட்ச். அண்ட் டு ஆட் another பாயிண்ட், அதான் பிருத்வி ஷா ஹாஸ் நாட் பீன் இன் த பெஸ்ட் ஆஃப் த டச். பட் நல்ல சாய்ஸ் தான் அவர் கொடுக்கறது. அவரும் டிசர்விங் தான் டு ப்ளே ஃபர்ஸ்ட். ஆனா என்ன ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் ஒத்துக்க மாட்டேன். ஐ வில் கிவ் 3 மேட்சஸ் அட் மேக்ஸ். 3 மேட்சஸ்ல அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனா, ஏன்னா மேட்சே 14 மேட்சஸ் தான். அதில் நீங்கள் 5 மேட்ச் ஒரு ஓப்பனர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ 10 நிசான்கா ஹாட் ஃபார்மில், ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காரு. ஸோ ஐ ப்ரிஃபர் ஹிம், அதனால தான். So yes, the team வந்து பிட் காம்பினேஷன்ஸ், ரேர் காம்பினேஷன்ஸ், ஓகே. யார் உள்ள போறாங்க யார் வெளியே போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஹூ வில் பி யுவர் கீ பிளேயர் இன் திஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்? யார் கீ பிளேயர் நினைக்கிறீங்க? லெட்ஸ் கோ வித் ஆதர்ஷ். இந்த கீ பிளேயர் இன் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம். இதில் டவுட்டே இல்லை, கேஎல் ராகுல் தான் பேட்டிங்கில். டெபாசிட். அவ்வளோதான், கேஎல் ராகுல். இந்த வாட்டி பவுலிங்கில் ஆகிப் நபியா இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஃபார்ம்னால. அதோட அவரு ஓகே. நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன் ரஞ்சில, சரியான ஸ்விங், 2 சைடு ஸ்விங் வச்சிருக்காரு. ஸோ அது ஐபிஎல் ஆகுமான்னு எனக்கு தெரியாது இவங்க கொடுக்குற பிச்சில். பட் ட்ரை பண்ணலாம். யோசிச்சு பாரு. ஆ, இல்ல இல்ல, ஸ்டார்க் ஒரு சைடு, ஆகிப் நபி ஒரு சைடு. யோசிச்சு ஆ. பாரு காம்பினேஷன். ராம், உங்க கீ பிளேயர் இன் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் யாரு? ஆக்சுவலா ஸ்வேதா, சாரி டு இன்டரப்ட், தப்பா நினைச்சுக்காத சொல்றேன்ட்டு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீ கீ பிளேயர் கேட்கறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேஎல் ராகுல் தான் சொல்ல போறாங்க. அத்தனை பேரும் கேட்கறவங்க எல்லாருமே வந்து கேஎல் தான் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், the best player should play the maximum number of balls அப்படின்னு சொல்லிட்டு. So obviously I agree with everyone. What they are about to say. எல்லாம் எனக்கு ஆன்சர் தெரியும், இதுதான் சொல்லுவாங்க, கேஎல் ராகுல் தான் சொல்லுவாங்கன்னு தெரியும். So I will go with கேஎல். எஸ். அப்போ லைட்டா டிக்கர் பண்ணி கேளு ஸ்வேதா உடனே. கேஎல் ராகுலுக்கு அடுத்தது அவனை தவிர வேற யாரு அப்படின்னு சொல்லி. ஆமா, கேஎல் ராகுல் விட்டு வேற யாரு? கேஎல் ராகுல் இஸ் நாட் கேஎல் ராகுல் டீம் வச்சுக்கோங்க. வேற யாரு உங்க டீம் பிளேயர், கீ பிளேயர் இன் டெல்லி கேபிட்டல்ஸ்? யா, சோ அதான் ஆதர்ஸ் அதையே சொல்லிட்டான். அடுத்த பிளேயர் ஐ திங்க் இந்த செக்மெண்ட்டே வேணாம் நினைக்கிறேன் ஐபிஎலுக்கு. ஏன்னா இதெல்லாம் நோன் பிளேயர்ஸ் தான். பட் ஐ எம் லீகலி லுக்கிங் ஃபார் டு த ஆகிப் நபிதார் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அப்படின்னா ஐ வுட் வாண்ட் ஹிம் டு பி பிக்ட் இன் த 11. அது ஆதர்ஸ் சொல்றான், அது வந்து ஷோரா ஆட வைப்பாங்க, நோ பிரெயினர். பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நோ பிரெயின். என்ன பொறுத்தவரைக்கும் நோ பிரெயினர் கிடையாது. அவங்க உட்கார வைக்க தான் சான்ஸ் ஜாஸ்தி நினைக்கிறேன். இவங்க பாருங்க, நான் என்ன பண்ணுவாங்கன்னா முகேஷ் குமார் ஆட வைப்பாங்க பாருங்க, நம்ம இம்பாக்ட் பிளேயர் முகேஷ் குமார் வச்சு அவனை போட்டு அடி டெல்லிக்கு பேக்கப் தான். அப்போ முகேஷ் குமார்லாம் ஆள வச்சா டெல்லி நம்பர் 10 போட்டி போட்டுருவாங்க. நம்பர் 9 போட்டி போடுவாங்க. அந்த இடத்துல குவாலிஃபயர் 1 நடக்கும். அந்த இடத்துல குவாலிஃபயர் 1 ஆட வேண்டியதான் போயிட்டு. அதுல ஏற்கனவே இந்த குவாலிஃபயர் 1ல இப்ப இந்த வாட்டி நிறைய டாப் டீம்ஸ் எல்லாம் வராங்க. அப்போ நம்ம ஒருபோது அதை பத்தி பேசுவோம். அதுல முகேஷ் குமார், நட்ராஜ் எல்லாம் ஆட வச்சா நம்பர் 9 நம்பர் 10 போட்டி போட்டு அங்க குவாலிஃபயர் 1 ஆட வேண்டியதான் போய். அதான் சொல்ல வரேன். அவங்க வந்து இப் தே ப்ளே ஆகிப் நபினா ஐ எம் வெரி ஈகர் டு வாட்ச் அப்படி சொல்லலாம். பர்ஃபார்ம் பண்றாரோ இல்லையோ, அவர் வந்து நல்ல சான்ஸ் கொடுத்து he should play most of the matches. That will be a good sign for domestic cricket, good sign for Indian cricket, good sign for world cricket. அது நடக்கட்டும். That's what I wish. ராம், நீங்க வந்து கேஎல் இஸ் நாட், நீங்க யார் வந்து கீ பிளேயர் அப்படின்னு நினைப்பீங்க? Apart from KL, I will tell Prithvi Shaw. I will tell Prithvi Shaw. ஏன்னா டெல்லி நான் as usual again டெல்லி நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி பிருத்வி ஷாக்கு வந்து, ஏன்னா அக்சர் பட்டேல் எல்லாருமே ஒத்துப்பாங்க அக்சர் பட்டேல் இஸ் கீன்னு சொல்லி. நான் அதை இல்லைன்னு சொல்ல, ஐ டோன்ட் சே நோ. பட் அக்சர் பட்டேலும் ரொம்ப பின்னாடி வருவார், பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப பின்னாடி வருவாரு. போலிங்ல அவர் இஸ் வெரி ஹேண்டி. எல்லாருமே அக்சர் பட்டேல் பத்தி தெரியும். ஸோ அதனால ஓப்பனிங் ஆடுறதுனால, சின்ஸ் அவர் பிருத்வி ஷா டாப் ஆர்டர்ல ஆடுறதுனால ஐ வில் டெல். ஏன்னா அவரால் சிங்கிள் 5 மேட்ச் முன்னாடி கொடுக்க முடியும். அவர் ப்ரொவைடட் அவர் வந்து ஒழுங்கா இது பண்ணி நல்ல ஃபார்ம்ல இருந்தார், நல்ல டச்ல இருந்தார்னா சிங்கிள் he can get me 10 points. He can get me crucial 10 points. கேஎல் அவரை எல்லாருக்கும் தெரியும், கேஎல் பத்தி நம்ம பேச வேண்டாம். கேஎல் பத்தி சோ கேஎல் இல்லாததுதான் இப்போ கொஸ்டின். கேஎல் வந்து அபார்ட் ஃப்ரம் கேஎல் தான் கொஸ்டின். So he can get me 10 points. So I will tell Prithvi Shaw. Akshar Patel, it's a proven commodity. Everybody knows about it. So I will go with Shaw. Okay, let's see your shot. உன்னோட ஃபேவரட் பிளேயர் அபார்ட் ஃப்ரம் கேஎல் யாரு? நீ கேஎல் தான் சொல்லுவேன் ஃபேவரட் பிளேயர் கேட்டா. பட் எனிவே சொல்லு, அபார்ட் ஃப்ரம் கேஎல் யார்?
டெல்லி கேபிட்டல்ஸ் என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து குட்டி கோலி தான், கேஎல் ராகுல். இஃப் நாட், ஐ வில் கோ வித் மிச்சல் ஸ்டார்க். ஆல் டைம் ஃபேவரட். எனக்கு 2016 ஆர்சிபி டீம்ல ஆடினதுல இருந்து மை ஃபேவரட் தோஸ். ஸோ ஐ வில் ப்ரிஃபர் மிச்சல் ஸ்டார்க் ஓவர் எனிபடி. ஸோ எஸ், டெல்லி பிளேயர் கேபிட்டல்ஸ் ஆஃப் மை ஃபேவரட். பிளேயர் ஆஃப் ஆமா, நாக் அவுட்ஸ் போலிங்ல கேட்டா மிச்சல் ஸ்டார்க்னு மாடர்ன் நேரால கண்ணை மூட்டு சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ ஐ வில் ப்ரிஃபர் மிச்சல் ஸ்டார்க். And I think our international T20 league, they have retired from international T20 league. So I think only IPL he is playing the T20 league, and then some other leagues ஆடுறாரு. I think he will bowl better, and I think he have like highest auctionல highest amount இவருக்கு ஸ்டார்க்கு இருக்கு. So I think he will play so much. அந்த அளவுக்கு காசு கொடுத்ததுக்கு I think he will bowl pretty much well, and he really did his work properly. So அதனால I prefer Mitchell Stark, my favorite player in Delhi Capitals. Yes, so moving to next one is playoffs and where the team will end. Yes, Lakshman, நீங்க சொல்லுங்க, Delhi Capitals where they will end. இதுல என்ன ஒண்ணு செமிஃபைனல் ஃபைனல் இல்லைன்னா இது. பட் ஐ வில் சே செமிஃபைனல் ரொம்ப கஷ்டங்க இந்த டீம் வச்சுட்டு. வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அதோட மச் பெட்டர் டீம்ஸ். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஆன் பேப்பர். நீங்க ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வுட் ஹவ் குவாலிஃபைட் ஃபார் எவ்ரி சிங்கிள் பிளே ஆஃப் லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல. பட் அப்படிலாம் நடக்கிறது இல்லை. மேட்சஸ் ஆர் நாட் பிளேட் ஆன் பேப்பர். அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எஸ், டெல்லி கேன் குவாலிஃபை, அது வந்து காட் கையில இருக்கு. பட் ஆன் பேப்பர் இஃப் யூ ஆஸ்க் மீ, எஸ், ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி சான்ஸ். தே வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெத் போலிங்கிறதே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் மாதிரி இருக்கு நான் பார்க்கும்போது. ஏன்னா ஸ்டார்க் மட்டும் தான் இருக்காரு. ஸ்டார்க்கும் குரூஷியல் மேட்ச்ல மட்டும் தான் இஸ் பர்ஃபார்மிங் ரீசெண்ட் டைம்ஸ்ல. இஸ் பீன் இன் ரெட் டாட் ஃபார்ம் இன் குரூஷியல் கேம்ஸ். பட் மற்றபடி குரூப் மேட்ச்லாம் வந்தா நீங்க பார்த்துருப்பீங்க. 2024 நினைக்கிறேன் அந்த கரண் சர்மா வழங்க பார்த்தாரு அவரு. 2022 ஃப்ரம் லாஸ்ட் ஓவர் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாரு அவரே போலிங் போட்டு கல்கட்டா. ஸோ அந்த மாதிரி he has not been the best of form when it comes to normal games. ஸோ அதெல்லாம் அவருக்கே ப்ராப்ளம் இருக்கும்போது மீதி போலர்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் they have got that டெத் போலிங் இது. ஸோ டெத் போலிங் வீக் ஒரு டீம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐபிஎல் மாதிரி இல்லைனா, ஏன்னா ஃபிளாட் பிச்சா இருக்கும் எல்லாமே. லாஸ்ட் 5 ஓவர்ல நீங்க 70-80 கூட வழங்கலாம் if you have got a bad day. So I think they will find it very difficult. So group stage probably ஒரு 7th அப்படி வரலாம் நினைக்கிறேன். they may finish 7th in the table நினைக்கிறேன். 7th 8th அந்த மாதிரி. Okay. So others, do you think they have a chance to go for playoffs, or what position will they end up? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபார்மை வச்சு சொன்னா, ஃபார்ம் மாத்திரம் வச்சு சொன்னா ஒன் ஆஃப் த இது நல்ல டீம், பெஸ்ட் டீம்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கேஎல் ராகுல், பத்தும் நிசான்கா, மில்லர், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், வேற யாரு, லுங்கிசன் இங்கிடி, ஆகிப் நபி, கிட்டத்தட்ட 7 பேர் ஃபார்ம்ல இருக்காங்க. ஃபார்ம் மாத்திரம் தான் கிரிக்கெட், நான் அது சொல்ல வரல. பட் எனக்கு என்னமோ பேப்பர்ல பாக்குறதுக்கு டாப் 4 வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. Okay. பார்ப்போம். Let's see. I think Ram, what is your opinion? As others said, அவங்க வந்து ஃபார்ம், they are in form அப்படின்ற others சொல்றாரு. So will they qualify for playoffs, do you think? Yeah, I think so. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த டாப் 4 கண்டெண்டர்ஸ், சீரியஸ் டாப் 4 கண்டெண்டர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் லுக்கிங் அட் த ஸ்பின்னர்ஸ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், இவங்க 3 பேரும், அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ப்ரூவன் கமோடிட்டி, அண்ட் விப்ராஜ் லாஸ்ட் சீசன்ல நல்லா ப்ரூவ்ட் ஹிஸ் சான்சஸ் வெரி வெல். அண்ட் இருக்காங்க போலிங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியே. அண்ட் பேட்டிங் வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங், ஒரு 5-6 பேர். ஸோ திஸ் இஸ் a team like ஒரு பர்ஃபெக்ட் டீமா சிங்க் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் டீமா. எனக்கு ஒரு டவுட், ஆதர்ஷும் சரி ராமும் சரி பேட்டிங் நீங்க ஃபார்ம்ல இருக்காங்கலாம் பேர்லாம் சொன்னீங்க. ஆதர்ஷ் பேர் சொன்னா நீ வந்து பேட்டிங் ஃபார்ம்ல இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, எவ்வளவு டீம் இருக்காங்க ஃபார்ம்ல. சிஎஸ்கே எல்லாம் எடுத்து பாருங்க, என்ன ஃபார்ம்ல இருக்காங்க, கன் ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாரும். சிஎஸ்கே எல்லாம் ஒத்துக்கிறேன், சிஎஸ்கே எல்லாம் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்கன்னு சொல்லி. பட் டெல்லி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வச்சு நான் சொன்னேன். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம் ரொம்ப 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் போலிங்கும் அவர்கிட்ட இருக்கு, பேட்டிங்கும் இருக்கு இதை கவர் பண்றது. ஸோ தே வில் பி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஷோரா பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆயிடும். நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த டீம்ல வந்து டெத் போலிங் வந்து பிக் கன்சர்ன் நினைக்கிறேன். இந்த லுங்கி வந்து ஓகே, லுங்கி இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அது வந்து எப்படி ஆகும் தெரியாது. டெல்லி பிட்ச் வந்து பேட்டிங் பிட்ச். ஸோ அதனால தட்ஸ் வை ஐ ரைஸ் இஸ் கன்சர்ன். ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் இட். அதான் என்னோட பாயிண்ட். என்னோட இன்னொரு கொஸ்டின் லக்ஷ்மண், நான் உங்களுக்கு கேட்கறேன், இதை விட யாருக்கு டெத் போலிங் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது யாருக்கிட்டையுமே இல்ல டெத் போலிங். மும்பையை தவிர
வேற எந்த டீம் கிட்டயும் நல்ல டெத் பவுலிங் கிடையாது. மும்பை டீமை இல்லடா தவிர எந்த டீம் கிட்டயும் இல்ல டெத் பவுலிங். இல்ல அது நம்ம நம்ம வரும்போது பேசுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டீமே பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல. இப்போ ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் இருக்கும்ல. லைக் இது பேட்டிங் ஸ்ட்ராங். இப்போ பேட்டிங்லாம் நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னதெல்லாம் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அதெல்லாம் டிஸ்பியூட். பட் பேட்டிங்ல அதே மாதிரி நிறைய டீம் இருக்காங்க. பேட்டிங் நம்ம சொல்லிட்டே போகலாம். மும்பை ஸ்ட்ராங், சிஎஸ்கே ஸ்ட்ராங், ஆர்சிபி ஸ்ட்ராங் எல்லாம் இருக்காங்க. So அது வந்து இட் cannot be criteria when இல்ல we analyze on paper. எல்லாமே ஆன் என்னன்னா பேப்பர் தான் இதுல. எப்படியும் இப்போ பேட் கேம் ஆயிடுச்சு, பால் கேமே கிடையாது. எப்படியும் டார்கெட் 250 வைக்க போறாங்க. அதை சேஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறது 2 ஓவர் டிசைட் பண்ண போகுது மேட்ச. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச இல்லடா டெத் பவுலிங் பெரிய இல்ல இல்லனா. இல்ல நீங்க என்னன்னா மத்த டீம் ஸ்ட்ராங்கா இருந்தா பரவாயில்ல, எல்லா டீமும் பவுலிங் ஒரே லெவல்ல தான் இருக்கு. எந்த டீமும் பெஸ்ட் ஒரே கிடையாது, நிமிஷம். worst கிடையாது. ஆ. இல்ல இல்ல நான் ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். நீ 250 சொன்னால ஒத்துக்கிறேன். பட் அங்கதான் டிஃபரன்ஸ். 250 சேஸ் பண்ற போறியா 270 சேஸ் பண்ண போறியா தான் டிஃபரன்ஸ். அதுதான் டெத் பவுலிங் கம் இன்டு பிளேங்கிற. அந்த 20 ரன் ஓஹோ. எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இது எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் நீங்க லாஸ்ட் இயரே பாருங்க, அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ திங்க் டெல்லி ஒன் 4 out of 4 or something like that. Then fizzled out எண்ட்ல. சோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. ஐ டோன்ட் திங்க் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நடராஜன், இப்போ ஆதர்ஷ் சொன்ன மாதிரி if they play நடராஜன் ஒருவேளை திஸ் இயர்லயே அதிசயமா எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல வந்துட்டார் அந்த மாதிரிலாம் தான் இட் கேன் பி சார்ட்டட் அவுட். தேர் இஸ் a சான்ஸ். பட் இப்போ ஆன் பேப்பர் நான் எடுத்த 11ல வந்து பாத்தீங்கன்னா நடராஜன் ஆல்ரெடி ஃபார்ம்ல தான் இருக்காரு. நீ நடராஜனை கொண்டு வந்து ஆள வச்சா 300 போயிடுவான். எந்த டீமும் 300 கிராஸ் பண்ணது இல்ல நிறைய இயர்ல. நடராஜன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. அந்த 2020-2021 சீசன்ல தான் அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்து யார்கர்லாம் போட்டுட்டு இருந்தாரு. யார்கர் கிங் நடராஜன் பேர் வாங்கினாரு. 2021 அப்புறம் ஒரு யார்கர் போட்டாரா? இத்தனை சீசன் ஐபிஎல் பாக்குறேன். 2022, 2023, 2024, 2025 ஒரு யார்கர் போன சீசன்ல போட்டாரா? ஒரு டிஸ்மிசல் ஆர் அட்லீஸ்ட் ஒரு டிஸ்மிசல் வந்து ப்ராப்பர் யார்கர்ல போல்டு அப்படின்னு வந்ததா? இன்சைட் எட்ஜ் பட்டு போல்டு நான் அதை சொல்லல. பேட்ல பட்டு கால்ல பட்டு இன்சைட் எட்ஜ் பட்டு போல்டு அதெல்லாம் நான் சொல்லல. வாடுறதெல்லாம் லெங்க் பால். நடராஜெல்லாம் நீ டீம்ல எடுத்து 4 ஓவர் போட விட்டாலும் டீம் ஃபர்கூசன் மாதிரி ஆயிடும். ஃபர்கூசன் ஃபைனல்ல பண்ண மாதிரி 4 ஓவர் செஞ்சுரி போட்டு போயிருப்போம். ஃபர்கூசன் 4 ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனல்ல கொடுத்திருந்தாலும் செஞ்சுரி போட்டு போயிருப்போம். அந்த மாதிரி நடராஜன் போட்டா 300 மார்க் பிரேக் ஆயிடும் இந்த ஐபிஎல்ல. 288 தான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஐபிஎல்ல. நீ நடராஜன் டீம்ல எடுத்து பண்ணி பண்ணா 300 போயிடும் டார்கெட். அவ்வளவுதான். இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். he is not that bad of a bowler. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். he is a decent bowler. இதனால 300 போகும்போது எனக்கு தெரியாது. 4 overs 40 அவர்கிட்ட இருந்து போகும் 4 ஓவர் போட்டா. அது நார்மல். எல்லாருமே 4 ஓவர் 40 50 அடிக்கிறாங்க. இல்ல இவ்வளோ ஒன்றும் மோசமான பவுலர் கிடையாது. பட் ஃபார்ம் கன்சிஸ்டன்ஸ் இருக்கு. இல்ல இருக்கு. நீ சொன்ன மாதிரி 40 வரைக்கும் எல்லா போலமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா இட் பி குட் ஸ்கோர். 200 ஈஸிலி கேன் பி சேஸ்ங்கற. அது ஓகே. 40 அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமான்னு தான் கேள்வி. அதான் நான் சொல்றேன் 250 கிட்ட சொல்றேன். 250 சேஸ் பண்ணனும். 250 சேஸ் பண்றதா 270 அதான். இந்த இப்போ இந்த இதுலயே பாரு, இங்கிலாந்து மேட்ச் செமிஃபைனல் எடுத்தீங்கன்னா ஆட் இங்கிலாந்து காட் அ டார்கெட் 230 அப்படினா தே would probably had a better chance. வின்னே கூட பண்ணிருக்கலாம் மேபி. அதான் சொல்ல வரேன். சோ அந்த 230 to 250 ராம் உங்களுக்கு ஒன்னொரு பாயிண்ட். 2024 சீசன் பாருங்க, எக்கச்சக்க மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இன்ஜுரியில இருந்தாரு 1 இயருக்கு. நீங்க 3 இயர்ஸா சொன்னீங்க. இன்னும் 2024ல நல்லா போட்டு 4 விக்கெட் 4 விக்கெட் ஹால்லாம் எடுத்தாரு நடராஜன் 24ல. லாஸ்ட் சீசன் தான் அவர் ஆடல. இல்ல நான் ஒன்னு சொல்லிடுறேன். விக்கெட் எடுத்திருக்கலாம், நான் இல்லன்னு சொல்ல. நான் விக்கெட் எடுக்க மாட்டாருன்றத பத்தியே நான் சொல்ல. அதுல விக்கெட் எடுக்க போது இவர் அடிக்க போய் கேட்ச் கொடுத்த விக்கெட்டா இருக்கும். அவர் அந்த முன்னாடி அந்த ஃபேமஸ் வந்து கிளீன் போட்டு அதுதான் அவர் ஃபேமஸ். 2020-2021 பார்த்தா டிவிலியர்ஸ் எடுப்பாரு. சொல்லி வச்சு யார்கர் போட்டு எடுப்பாரு டிவிலியர்ஸ். அதெல்லாம் ஏன்னா டிவிலியர்ஸ் வந்து எல்லா போலருமே சிக்ஸர் அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. வி ஆல் நோ டிவிலியர்ஸ் கேலிபர் எப்படி ஆடி இருக்காரு ஐபிஎல்ல. நான் இதுல நாக் அவுட்டை பத்தி பேச வரல. நாக் அவுட் வந்தா எப்படி ஆடுவாரு எல்லாம் ஊருக்கே தெரியும். நார்மல் மேட்சஸ்ல நார்மல் என்டர்டைனர்ஸ்ல அகைன்ஸ்ட் பும்ரா ஆல்சோ டிவிலியர்ஸ் ஹஸ் ஸ்கோர்ட். பட் அகைன்ஸ்ட் நடராஜன் அந்த சீசன்ல அந்த டைம்ல பீக் நடராஜன் எல்லாம் வரும்போது டிவிலியர்ஸ் கஷ்டப்பட்டிருக்காரு. இவர்கிட்ட 24ல ஒரே ஒரு மேட்ச் தான் 50 ரன்ஸே கொடுத்திருக்காரு. நீங்க போய் ஸ்டாட்ஸ் எடுத்து திருப்பி பாருங்க. 2024ல ஒரே ஒரு மேட்ச் தான் 50 ரன்ஸ் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே 30 ரன்ஸ் 35 குள்ள தான் கொடுத்தாரு. சோ ஒத்துக்கிறேன் போன வருஷம் ஃபார்ம்ல இல்ல. பட் மேபி இந்த வருஷம் காட்ஸ் கிரேஸ்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. டேலண்ட் இருக்கு. சாரி சொல்லு கண்டினியூ பண்ணு. அதான் டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. அதனால ஐ டோன்ட் திங்க் அவர் ஆட வைக்கிறதுனால மைனஸ் நான் சொல்ல மாட்டேன். ஹி இஸ் a far better bowler than முகேஷ் குமார்.
அதனால ஐ ஆமா ஃபீல் நட்ராஜன் இல்ல எஸ் முகேஷ்குமார் ஆட வச்சா 320 போயிடும். நான் 300 சொன்னேன். நடராஜன் ஆட வச்சு 300 சொன்னேன். முகேஷ்குமார் ஆட வச்சா 320 350 போயிடும் ஸ்கோர். ஐ ஃபீல் அதான் இந்த வருஷம் நட்ராஜனோட ஆமா மேபி இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அவர் அதான் கம்பேக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்காத இதெல்லாம் நடந்ததுன்னா தே ஹேவ் சான்ஸ். அதான் என்னோட பாயிண்ட். இப்போ நான் சொன்ன 11 ஆடினாங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் தே ஸ்டாண்ட் சான்ஸ். ரொம்ப கம்மி, சான்ஸ் கம்மி. Yeah, okay. Let's see how this ஸ்வேதா goes. நீ என்ன நினைக்கிற? வேர் தே வில் ஃபினிஷ்? I think the combinations and மற்ற teams எல்லாம் compare பண்ணும்போது I feel like they will finish in sixth, but இந்த fourth place க்கு competition கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். Top 3 is confirm, எனக்கு யாரும் தெரிஞ்சு போச்சு. இல்ல But ஏதாவது ஒண்ணு சொல்லு, fourth சிக்ஸ்த்துங்கிற place ஃபோருங்கிற. இல்ல sixth placeல முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். But fourth placeக்கு tough competition கொடுப்பாங்க to compete with. Maybe அந்த So run race. basically they won't reach the playoffs. They ஆமா, won't reach. they won't reach. ஏன்னா வந்து இதே டெல்லி கேபிட்டல்ஸ் பல வருஷமா பார்த்திருக்கோம். ஒன்லி அண்டர் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி they went to final. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகி ஏதோ ஒரு காம்பினேஷன் கிளிக் ஆகாம they won't. அது வந்து ஈவன் தோ they have a good team, அவங்க வந்து they haven't reached. ஸோ அந்த கர்ஸ் வந்து இந்த இயரும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் but they put a tough fight. But let's see if they qualify Yeah, in fourth place, but they ஆமா won't go for finals. அது I'm sure. அதான் I agree. They can give a good fight. ஏன்னா நல்லா இருக்கும் அவங்க பேட்டிங்லாம். it is looking very good. ஆதர்ஷ் ராமு கரெக்டா சொன்னாங்க. பேட்டிங் லுக்ஸ் வெரி வெரி குட். ஆன் பேப்பர் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ நல்லா இருக்கும் மேட்சஸ்லாம், டெல்லி மேட்சஸ்லாம். So yes. So yeah, to conclude this is எங்களோட discussions about the Delhi Capitals தான். So if you have any views on Delhi Capitals because bowling, batting, combinations, உங்க combinations எப்படி, யார் வந்து pick off the bowler and like player to be watch out அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, do tell us in our comments. See you in the next team analysis. Thanks for watching Nama with the cricket. Let's keep the cricket honestly. Thank you.